ஹாப்பி மார்னிங் கிளாஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபேக்டரைசேஷன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுறது, ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடின்னு சொன்னால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம முக்கியமாக இருக்கிற 4 மெத்தடு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸிங் காமன் டேர்ம்ஸ். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, அது நீங்கள் எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இதில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒவ்வொரு மெத்தடும் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாக்க உங்களுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியும். ஒரு சில ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுக்கு ஒவ்வொரு மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4a² + 8ab இப்படி இருந்துச்சுனாக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் காமனாக என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கா, இந்த கோஎஃபிஷியன்ட் 8 இருக்கா. ஸோ 4ம் 8ம் தேர் மல்டிபிள்ஸ், அதாவது 8 இஸ் நத்திங் பட் 4 × 2. ஸோ இதுலேயும் 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது. அப்படின்னா ஏன்னா நான் 8 வந்து 2 × 4ன்னு எழுத முடியும். ஸோ ரெண்டுத்துலேயுமே 4 காமனாக இருக்குது. ஏ காமனாக இருக்கா ரெண்டுத்துலேயும்? ஆமாம், இதுலேயும் ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது. இதில் பி இருக்குது, ஆனால் இதில் பி இல்லை. ஸோ ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது? 4a அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஏன்னா இதை வந்து நான் எப்படி எழுத முடியும்? 4 × a × எழுத முடியும். இதை 4a². 8ab 4 × 2 × a × b அப்படின்னு எழுத முடியும். கரெக்டா? இப்போது இதில் எது காமனாக இருக்குது? இதில் ரெண்டுத்துலேயும் 4 காமனாக இருக்குது, ஒரு ஏ காமனாக இருக்குது ரெண்டுத்துலேயும். அப்போது இதை 4a × a, இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக எழுதிக்கிறேன். 4a × aன்னு எழுதியிருக்கேன். இதை 4a × 2b அப்படின்னு எழுதியிருக்கேன். மல்டிப்ளிகேஷன் ஒரு டேர்முக்குள்ளே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எப்படி வேணால் அதை எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து 4 × a மல்டிப்ளை பண்ணி 4aன்னு எழுதியிருக்கேன், 2 × b மல்டிப்ளை பண்ணி 2bன்னு எழுதியிருக்கேன். இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? திருப்பி உங்களுக்கு டேர்ம் மல்டிப்ளிகேஷன் பற்றி தெரியும். 4a × 2b, 4 × 2 8, a × b ab. ஆன்சர் வந்துச்சா? ஸோ 8ab நம்ம 4a × 2b அப்படின்னு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன காமனாக இருக்குது? ரெண்டுத்துலேயும் 4a இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் காமனாலிட்டின்னு நம்ம பார்க்கும்போது ப்ளஸ்ஸையும் மைனஸையும் தான் பார்க்கணும். மல்டிப்ளிகேஷன் ஒரு ஆப்ரேஷனாக இருந்தாலும் இது ஒரே ஒரு டேர்ம் தான். இது ஏன்னா நான் 4a² தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன், 8ab தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ளஸ்ஸு தான் ஒரு இது மாதிரி ரெண்டு டேர்மாக பார்க்கணும். ஏன்னா இது ஸ்டில் ஒரு டேர்ம் தான் இது. ஸோ இந்த டேர்ம்லேயும் எது காமனாக இருக்குது? இப்போது 4a காமனாக இருக்குது. ஸோ 4a தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டாக்க மிச்சம் என்ன இருக்குது? இதில் ஏ இருக்கா, அதை எழுதிருங்க. ப்ளஸ் இருக்கா, அதை போட்டுக்கோங்க. இங்கே 2b இருக்கா, அதை எழுதிக்கோங்க. ஸோ 4aவையும் a + 2b அப்படிங்கிற இன்னொரு பாலினாமியலும், ஒரு மோனோமியல், ஒரு பாலினாமியல், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வரும். அதனால் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4a² + 8ab எதுனா 4a அண்ட் a + 2b. ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதுனால தானே இது வந்துச்சு. அதனால் இதோட ஃபேக்டர்ஸு இதுவும். இது ரெண்டு டேர்ம்ஸுக்கும் நடுவில் எத்தனை டேர்ம் கொடுத்தாலும் சரி, அதுக்கு நடுவில் காமனாக ஏதாவது இருக்கான்னு பார்த்து பிரித்து எடுத்து எழுதினீங்கன்னாக்க then you are finding factors using common terms. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போது ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். அதில் 2 மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் 25 - y² கொடுப்பாங்க. கொடுத்தாக்க நீங்கள் டக்குன்னு உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னாக்க, இது எதை போல இருக்குது, எந்த ஐடென்டிட்டி போல இருக்குது? இது வந்து 25ன்றது நமக்கு 5² தெரியும், y² அப்படியே இருக்குது. ஸோ 5² - y² அப்படின்னு பார்த்தா உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? இது a² - b² மாதிரி தானே இருக்குது அப்படின்னு தோணும். அப்போது இது a², இது b², அதான் எழுதியிருக்கு. அப்போது a² - b², அதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்ன?
a plus b times a minus b. ஸோ இது ஏன் அப்பனா இப்போ இதுல a வந்து a ஸ்கொயர்ன்ற இடத்துல 5 ஸ்கொயர் இருக்கு. அப்ப a என்னது 5. b ஸ்கொயர்ன்ற இடத்துல y ஸ்கொயர் இருக்கு. அப்போ b என்னது y. அப்பனாக்க நான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 25 மைனஸ் y ஸ்கொயர் 5 பிளஸ் y டைம்ஸ் 5 மைனஸ் y. அதாவது 5 பிளஸ் ஒய்யும் 5 மைனஸ் ஒய்யும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். இன்னொரு மெத்தட் ஆஃப் யூசிங் ஐடென்டிட்டி. இப்போ இதை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க, உங்களுக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை பாருங்க. கடைசி டேர்ம் 49ங்கிறது ஒரு ஸ்கொயரா, 7ஓட ஸ்கொயர் 49. இந்த மாதிரி கடைசியில் கொடுத்துருக்கிறது எய்தர் வெறும் 1 இருக்கலாம், ஏன்னா 1ம் ஸ்கொயர் தான். 1 இஸ் அ ஸ்கொயர் ஆஃப் 1 இட் செல்ஃப். 1 டைம்ஸ் 1 இஸ் 1 இல்லையா? அதனால 1 கோஎஃபிஷியன்ட்டே இல்லாமல் வெறும் n ஸ்கொயர்னு இருந்தாலோ, இல்லை ஒரு கோஎஃபிஷியன்ட்டையும் கொடுத்து ஒரு வேரியபிள் கொடுத்து அதுவும் ஸ்கொயரில் இருந்தாலோ, அப்போது இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, அப்போ நம்ம m ஸ்கொயர் ப்ளஸ் 14mn ப்ளஸ் 49n ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதை பார்த்தா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்குது, அதுதானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இது b ஸ்கொயர்னா அப்போ b என்னவா இருக்கும்? எதை 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் 49n ஸ்கொயர் கிடைக்கும்? 7n மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குமா? 7n டைம்ஸ் 7n இஸ் 49n ஸ்கொயர். கரெக்டா? அப்போது இது b வந்து 7n ஆயிடுச்சு. ஓகே, a என்னவா இருக்கும்? எதை மல்டிப்ளை பண்ணால் a ஸ்கொயர் தான் m ஸ்கொயர்ன்ற மாதிரி இருக்கு. அப்போ நான் எதை மல்டிப்ளை பண்ணால் m ஸ்கொயர் வரும்? m-ஐயே 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் m ஸ்கொயர் வருமா? அப்போது இது a வந்து m ஆயிடுச்சு, b வந்து 7n ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போது a ப்ளஸ் 7n, சாரி m ப்ளஸ் 7n அப்படிங்கிறது தான் இதோட ஃபேக்டர்ஸ். அதாவது m ஸ்கொயர் ப்ளஸ் 14mn ப்ளஸ் 49n ஸ்கொயரை நான் எப்படி எழுதலாம்? m ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் m டைம்ஸ் 7n அப்படின்னு எழுதலாமா? அதே போல் 49n ஸ்கொயரை நான் 7n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், திருப்பி கவனிங்க, ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் நாட் 7n ஸ்கொயர், இட் இஸ் 7n த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ m ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் m டைம்ஸ் 7n ப்ளஸ் 7n த ஹோல் ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அப்போது இதுக்கு இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்ன? இது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். அது சிம்பிள் ஃபார்ம் என்ன? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்போது a தான் m, b தான் 7n. அதனால் m ப்ளஸ் 7n அதையே 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் இது வருமா? எனக்கு m ஸ்கொயர் ப்ளஸ் 14mn ப்ளஸ் 49n ஸ்கொயர் வருமா? அதனால் m ப்ளஸ் 7n அப்படிங்கிறது தான் ஃபேக்டர் ஆஃப் m ஸ்கொயர் ப்ளஸ் 14mn ப்ளஸ் 49 ஸ்கொயர். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ திருப்பி ஒரு 2-3 தரம் கேளுங்க. நீங்கள் குவிக்காக உங்களுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னாக்க, இந்த லாஸ்ட் டேர்மை பாருங்கள். இது ஸ்கொயராக இருந்ததுனாக்க, அதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்து அது ஸ்கொயராக இருக்கான்னு பாருங்கள். உங்களோட இதுக்கு உங்கள் 8th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது இது ஸ்கொயராக தான் கொடுப்பாங்க. ஸ்கொயர், இதுவும் நம்பரும் கோஎஃபிஷியன்ட்டும் ஸ்கொயராக இருக்கும், வேரியபிளும் ஸ்கொயராக இருக்கும். இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ குவிக்காக பாருங்கள், இது ஸ்கொயர் என்ன ஸ்கொயர்னு கண்டுபிடிங்க. இதுவும் ஸ்கொயராக இருந்துச்சுனாக்கா இதில் ஸ்கொயர் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறது அது வெறும் வேரியபிள் தான், அதை எடுத்து எழுதினீங்கனாக்கா இது வந்துடும். அதே போல் எதை 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம் வரும்னு பாருங்கள். அது கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்த மாதிரி தான். அதாவது இங்கே எம்முக்கு எம்ஏயே 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் m ஸ்கொயர், அதனால் நேராக எம்னு எழுதிடலாம் இங்கே நீங்கள். அதே மாதிரி இது 7-ஐ 2 தடவை 7ஓட ஸ்கொயர் தான் 49, அதனால் 7 போட்டுங்க. என்னோட ஸ்கொயர் தான் m ஸ்கொயர், அதாவது 7n. ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஆன்சரை ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டெப்ஸுக்கு மார்க் தரதுனால ஸ்டெப்ஸையும் போடுங்க. இது எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ ஃபைனல் 4வது மெத்தட், ப்ராடக்ட் சம் மெத்தட்னு பேர் இதுக்கு. இங்கே ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியாது. இது எப்போனாக்க உங்களுக்கு இதே மாதிரி a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 6, ஓகே, இல்லை வேரியபிளும் இருக்கலாம், 6m அந்த மாதிரி வரலாம். சாரி, வேரியபிள் இருக்காது, யூஸ்வலாக இல்லை வேரியபிள் இருக்காது. ஸோ கடைசியில் வேரியபிள் இருக்காது. அண்ட்
இது வந்து ஸ்கொயராகவும் இருக்காது கடைசி டேர்ம். பார்க்குறதுக்கு இதே மாதிரி பாலினாமியல் மாதிரியே தான் இருக்கும். ஸ்கொயரு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் யூஸ்வல் இதில் கடைசி டேர்மில் வேரியபிள் இருக்காது அண்ட் கடைசி டேர்ம் ஸ்கொயராகவும் இருக்காது. இந்த மாதிரி கொடுத்தாங்கனாக்க ப்ராடக்ட் சம் மெத்தடை யூஸ் பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா அந்த 2 நம்பரையும் கூட்டினா இந்த கோஎஃபிஷியன்ட் வரணும் எனக்கு. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஃபைனல் கான்ஸ்டன்ட்டும் வரணும். அந்த மாதிரி நீங்கள் 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போது எது ரெண்டுத்தையும் கூட்டினா 5 வரும், மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். 3 and 2. 3 and 2 கூட்டினா 5 வருமா? 3 and 2 மல்டிப்ளை பண்ணால் 6 வருமா? அப்போது அது 2 நம்பர் கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போது அடுத்த ஸ்டெப்பு சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், இந்த முதல் வேரியபிள் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அதில் ஏ ஸ்கொயர்னு இருக்கா, அதோட ஸ்கொயர் ரூட். அதாவது எதை மல்டிப்ளை பண்ணால் எதை 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் அதோடைய ஏ ஸ்கொயர் வரும், ஏவை மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ ஏ ப்ளஸ் 3, ஏன்னா நான் 3 and 2 தான் சொன்னேன் நான். ஸோ ஏ ப்ளஸ் 3 ஒரு டேர்மு ஆர் ஒரு ஒரு ஃபேக்டர். ஏ ப்ளஸ் 2 இன்னொன்று கண்டுபிடிச்சிங்களே என்னென்ன, அது ரெண்டும் தான் ஃபேக்டர்ஸ். இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏ ப்ளஸ் 3ன்ற பாலினாமியலையும் ஏ ப்ளஸ் 2ன்ற பாலினாமியலையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ இது ப்ராடக்ட் சம் மெத்தட். எப்போன்னா கடைசி டேர்ம் இஸ் நாட் அ ஸ்கொயர், ஓகே, அந்த வேரியபிளும் இல்லை அதில். அந்த மாதிரி சமயத்தில் ப்ராடக்ட் சம் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட் சம்மில் இது மட்டும்தானா, இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. உங்களுக்கு மேக்ஸும் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். 10, 24 இருக்கு வச்சுப்போம். ஓகே, இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10a + 24 அப்படின்னாக்க 6ம் 4ம் தான் நம்பர்ஸ். ஏன்னா 6யும் 4யும் கூட்டினா 10 வருமா, 6யும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் 24 வருமா. அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் 7 and 12. 7 and 12க்கு 4 and 3, 4 + 3 கூட்டினா 7 வருமா, 4 times 3 12 வருமா. அப்போது 4 and 3 ஆர் தோஸ் நம்பர்ஸ். நெகட்டிவ்லையும் இருக்கலாம். இப்போ 2, -8 இருந்துச்சுனாக்க 4 + -2, அப்போது அது +2 வந்துடும். 4 times -2, அது -8 வரும். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ்லேயும் வரலாம் இது. அதாவது எப்படின்னாக்க a² + 2a - 8 அப்படின்னு இருந்துச்சுனாக்க அப்போது நீங்கள் உங்களோட தேவையான 2 நம்பர் 4ம் -2 தான் அந்த 2 நம்பர். ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் வந்து a + 4 times a - 2. அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாலினாமியல் ஆன்சர் வரும். இதுதான் ப்ராடக்ட் சம் மெத்தட். ஐ நோ இட்ஸ் அ வெரி லாங் வீடியோ, நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ திருப்பியும் ஒரு 1-2 தான் திருப்பி கேளுங்க. ஒவ்வொரு சம்மையும் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கான்ஃபிடென்ட் ஆன உடனே உங்களோட எக்ஸசைஸ் 3.4 போனீங்கன்னாக்கா அதில் நிறைய சம் இது கொடுத்துருக்காங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ்லாம் புக் பேக்கில் இருக்கும், கடைசியில் இருக்கும். ஸோ அதில் போய் உங்கள் ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஐ நோ திஸ் இஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இது. ஸோ பொறுமையாக 2-3 தடவை கேட்டு இந்த மெத்தட்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.